சீனாவில் இன்று நடந்தது. இதை நான் எதிர்பார்க்கல. வெளியே போனோன்னே என்ன பார்த்தேன் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், வானத்தில் இருந்து ஸ்னோ வந்து கார் மேலே எல்லாத்துலேயுமே விழுந்துட்டுருக்கு பாருங்கள். பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்குங்க. இப்போ உங்களுக்கு வந்து நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். கையில் எடுத்துருக்கேன் பாருங்கள், கையில் தெரியுதுங்களா? இதை வந்து இப்போ நம்ம வந்து க்ளவுஸ் போடாமல் நார்மலாக வந்து வெளியில் போக முடியாது. ஏன்னா நார்மல் குளிரை விட இந்த மாதிரி ஸ்னோ வரும்போது அதிக குளிராக இருக்குங்க. இப்போ நான் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறதுக்காக தான் எடுத்து காமிச்சேன். என் பையன் ஸ்கூல் போயிட்டுருக்கும்போது கரெக்டாக வந்து ஸ்னோ விழுந்துட்டு இருந்துச்சு. எடுத்து தூக்கி போட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்படியே போக போக உங்களுக்கு எல்லாமே காமிக்கிறேன். இந்த வீடியோ முழுக்க வந்து ஸ்னோ சம்மந்தப்பட்டது தான். அப்புறம் ரஷ்யாவிலையும் அமெரிக்காவிலையும் எப்படி வந்து ஸ்னோ இருக்குதுன்றதுமே நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். வண்டி முழுக்க வந்து விழுந்துருக்குது. இப்போ இது எங்கேன்னு பார்க்குறீங்க அப்படின்னா, சைனாவில் வந்து ஷாங்காயில் ஜியாங்ஜோ அப்படின்ற இடத்துல தான் நாங்கள் இருக்கோங்க. அது வந்து சுஜாவில் இருக்குது. அங்கே இருக்கக்கூடியதாக ஒரே ஒரு நாள் மட்டும்தான் ஸ்னோ வந்துச்சு. பாருங்கள், என்னுடைய க்ளவுஸில் என்னுடைய ஜர்க்கின் மேலே எல்லாமே விழுந்துருக்குது. இது வந்து நம்மளால் நார்மலாக அந்த குளிரை வந்து தாங்க முடியாது. ஏன்னா பொதுவாக நம்ம இந்தியன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா, நம்ம வெயிலுக்கு வந்து நம்மளுக்கு எவ்வளோ வெயில்னாலும் நம்ம தாங்கிக்குவோம். பட் இந்த மாதிரி குளிர்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டங்க. எனக்குலாம் ரொம்ப இதாக இருந்துச்சு. வெளியில் போய் எப்படா பையனை கூட்டிகிட்டு வர்றது, மறுபடியும் வீட்டுக்குள்ளே வருவோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுங்க. ஏன்னா என் கையெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே எரியிற மாதிரியும் ஆயிடுச்சு. இத்தனைக்கும் நான் க்ளவுஸ் போட்டிருந்தேன். கை எரிஞ்சு ரத்தமே வர மாதிரி ஆயிருக்கு. இது ஒரு நாள் வந்ததுக்கான இதுங்க பாருங்கள் எப்படின்ட்டு. இதே அமெரிக்கா, ரஷ்யா இந்த மாதிரி நாட்டெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை விட அதிகமாக வந்து அங்கே பனிப்பொழிவு வருங்க. உண்மையிலே இதை வந்து பார்க்குறதுக்கு வந்து நம்மளுக்கு ரசிக்கிற மாதிரியும் அழகாகவும் இருந்தாலுமே இது வந்து கஷ்டமாக இருக்கும் அங்கே இருக்கிறவங்களுக்குமே. ஆனால் எனக்கு இது ஃபஸ்ட்டு டைம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன். அப்போ வந்து ஸ்னோ அன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆச்சுங்க. நாங்கள் வந்த புதுசில் இங்கே சைனாவில். பட் நான் அந்த டைமில் இந்தியாவுக்கு கிளம்பி போயிட்டோம். பட் இந்த வருஷம் நான் வரும் ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருந்தேன். டிசம்பர்லேயே வரணும் எதிர்பார்த்தே வரலை. சரி நீ வராது போல அப்படின்னு நினச்சா, திடீர்னு பார்த்திங்கன்னா காலையில் அது பேசாடுக்கு ஸ்னோ. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த வெதரில் பார்த்திங்கன்னா வெளியில் எல்லா பக்கம் கார், ரோடு எல்லா பக்கமே வந்து ஒயிட் கலராகவே இருக்கும். ரொம்ப இது வந்து நல்லா குட் ஃபீலிங்காகவும் இருக்கும். ஏன்னா நம்மளாம் வந்து ஃபஸ்ட்டு டைம் தானே பார்க்குறோம். அதனால் சைனா லைஃப்பில் இப்படி ஒரு நாளை வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குது அப்படின்றத வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. இன்னும் சைனாவுடைய ரியல் வீடியோக்காக என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் உங்களுக்காக போடுறேன். இப்போ பாருங்கள், நல்லா தெரியுதுங்களா வியூ? ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நடக்கவே முடியல. நடக்க பார்த்திங்கன்னா நம்ம மேலேயே விழுகுது. நல்லா இருந்துச்சு. நீங்கள் இதுக்கு முன்னாடி யாராவது பார்த்துருக்கீங்களா ஸ்னோ? இல்லை இதுதான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே கீழே பாருங்கள், ஸ்னோ தான் விழுந்துருக்குது. ஐஸ் கட்டியாக இருக்குது பாருங்கள்லாம், இலை மேலே எல்லாம். இது பார்த்திங்கன்னா ஒரு நாள் மட்டும்தான் வந்துச்சு. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா 2 நாளைக்கு அதனுடைய பனி கட்டி அப்படியே அந்த இலை மேலெல்லாம் இருந்துச்சுங்க. உருகாமல் வெயில் அடிச்சுமே பார்த்திங்கன்னா அப்படியே இருந்துச்சு. நம்ம நிறைய சைனா சம்மந்தமான வீடியோக்கெல்லாம் போட்டிருக்கேன். ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அதையும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹைப்புன்ற ஆப்ஷன் இருந்துச்சுன்னா என்னுடைய வீடியோவுக்கு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு கிண்டர் கார்டன் ஸ்கூலுங்க. இது வந்து பேக் சைடு இருக்குது, ஃப்ரண்ட் வந்து முன்னாடி இருக்கும். குழந்தைங்க ஏதாவது விளையாடுறதுக்குன்னா இங்கே எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே வந்து விடுவாங்க, கூட்டிகிட்டு வருவாங்க. அவங்களாம் விளையாண்டுட்டு போவாங்க. பாருங்கள், இப்போ மறுபடியும் பாருங்கள், தெரியுதுங்களா? நல்லா ஒரே ஒரு நாள் வந்துட்டு வந்ததும் தெரியல, போனதும் தெரியல, போயிடுச்சு.
வீட்டுக்கு வந்துட்டேங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு பாருங்கள், நான் இருக்கக்கூடிய எங்கள் மேலே 21வது மாடியில் இருக்கேங்க நான். மொத்தம் 25 பில்டிங் இருக்குது. இது பில்டிங் இருக்குது. நான் அதில் 21வது ஃப்ளோரில் இருக்கேன். 25 ஃப்ளோர் இருக்குது, சாரி. இப்போ அதிலேருந்து எங்கள் பால்கனிலேருந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். கீழே மரம் எல்லாமே வந்து வெள்ளை வெள்ளையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே குழந்தைங்க பார்க் விளையாடுற இடத்துலையுமே அப்படி தான் இருந்துச்சு. ஸோ இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு. காரு இது பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டுங்க, அங்கேயுமே அதே போல் தான் இருக்குது. வீட்டுக்கு வெளியே போனோன்னா ஷாக் ஆகிட்டாங்க. இது வந்து ரஷ்யாங்க. இது என்னோடய ரஷ்யா ஃப்ரெண்டு. அவங்க வந்து அவங்களுடைய கிட்ஸு இவங்க. அவங்க வீடியோ எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. பாருங்கள், சைனாவில் அந்த ஸ்னோவும் இது ரஷ்யாவில் வந்து பாருங்கள் ஸ்னோ. நார்மலாக ரஷ்யாவில் அதிக நாட்கள் வந்து ஸ்னோ இருக்குங்க, அதிகமாகவும் வரும். இந்த வருஷம் என்னமோ அதிக கடுமையானதாக இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க நியூஸில் கூட. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அமெரிக்கா. இதுவுமே என்னுடைய ஃப்ரெண்டு தான் எனக்கு அனுப்பியிருந்தாங்க. இப்போ 3 நாட்டில் இருக்கக்கூடிய பனிப்பொழிவு ஸ்னோ தான் உங்களுக்கு காமிச்சிருக்க வந்தது பாருங்கள். இங்கே அந்த டைமில் கார் ஓட்டுறது கஷ்டங்க, வெளியில் போகிறதுமே கஷ்டமான ஒரு இது தான். எதுவுமே தெரியாது நம்மளுக்கு. ஸோ வீடியோ பிடிச்சிருக்குதுன்னு நினைக்கிறேன். என்னுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஹைப் பண்ண ஆப்ஷன் இருந்துச்சுன்னா கொடுங்க. இந்த வீடியோ கடைசியில் என்னுடைய சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நான் வந்து எண்ட் ஸ்க்ரீன் கொடுக்குறேன், அதையுமே போய் பாருங்கள். கிளியராக தெரியுது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இது அமெரிக்காவில் வீடெல்லாம் இப்படி சிங்கிளாக தான் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.